இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாய் திரு அவை 2ஆம் ஜான் பால் அவர்களின் பெருவிழாவை கொண்டாடுகிறது. 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவரின் வாழ்க்கையில் இருந்து பல முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, துன்பத்திலும் விடாமுயற்சியும் விசுவாசமும் அவரிடம் இருந்தது. அவர் வாழ்ந்த காலத்தில் உலகப் போரும் மற்ற பலவேறு துன்பங்களும் அவருக்கு இருந்த நிலையிலும் விடாமுயற்சியாக குருத்துவம் படித்து ஒரு குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் அந்த நேரத்திலும் தன் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் தளர விடாமல் பயபக்தியுடன் கடவுளிடம் மன்றாடி ஒரு குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த காலத்தில் போர் நடந்த போது அவரிடம் இருந்த விசுவாசம்தான் அவரை குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டது. இரண்டாவதாக, மன்னிக்கும் தன்மை. அவர் திருத்தந்தையாக இருந்தபோது அவர் மக்களை சந்திக்கும் வேளையில் ஒருவர் அவரை சுட்டார். ஆனால் ஆஸ்பத்திரியில் அவருக்கு ஆபரேஷன் முடிந்த பிறகு நேராக சிறைசாலை சென்று அந்த நபரை மன்னித்து, நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறினார். அந்த மன்னிப்பு கடவுளின் கருணை முகத்தை காட்டுகிறது. மூன்றாவதாக, திருத்தந்தை வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது திருத்தந்தை அன்னை மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். அவர் எழுதிய புத்தகம் தோத்துஸ் தூஸ் ரிதந்தோரிக்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் எல்லாம் அன்னையை பற்றி ஆழ்ந்த விசுவாசத்தில் அவர் இருந்தார். நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் போது நமக்கு 3 ரகசியங்கள் தான் இருந்தது. நான்காவதாக, அதாவது ஒளியின் ரகசியத்தை கொண்டு வந்தவர் 2ஆம் ஜான் பால் அவர்தான். எனவே நாம் திருத்தந்தை வாழ்க்கையை பின்பற்றும் போது அவருடைய வழியில் நாமும் நடப்போம், புனித வழியில் நடப்போம், கடவுளின் மகிமைக்காக அனைத்தையும் செய்வோம். ஆமேன்.